விஜய் வந்து ஐயோ எங்க வீட்டுல சாக்கடை அடிச்சுக்கிட்டு எங்க வீட்டு சாக்கடையை கிளீன் பண்ணி விடுங்கடான்னு சொல்லி கேட்கிறாரு. மக்கள் சாக்கடையில வாழ்ந்துகிட்டு இருக்கான், அந்த சாக்கடையை சுத்தம் செய்யணும். ஜெண்டுபம் இத்தனோண்டு டப்பா எவ்வளவு விற்கிறாங்க தெரியுமா? இப்படி ஒரு 2 விரல வச்சு இப்படி எடுத்தாவே இப்படி தடவுனா தீண்டு போயிருது. டைனோசர் முட்டை சாப்பிட்டா நோய் இல்ல அப்படிங்கிறாங்க. நீங்க பள்ளிக்கூடத்துல போடுறாங்களா சத்துணவுல முட்டை போடுறோன்னு, அது சத்தான முட்டையா? ஏமா என் தலைமையில முடியே இல்ல, அப்புறம் நீ என்னத்த தலைமையில என்ன இருக்குங்கிறது சொல்றது? கடன் இருக்குங்கிறது அது எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். சினேகான்னு நினைக்கிறேன். சினேகா அந்த பிஸ்லரி பாட்டில தான் குளிப்பாங்களாம். பாட்டிலுக்கு 10 ரூபாய். ஏமா என்னம்மா நீங்க எப்போதுமே சரக்கு முள்ளே இருப்பீங்களா? நீங்க என்ன தண்ணி இருப்பீங்களா? உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். என்ன மஞ்சள் அரைச்சு குடிச்சானுங்களா, மாவு பசஞ்சு கொடுத்தாங்களா, என்ன கொடுத்தானுங்க அவனுங்க? எங்களுக்கு என்னங்க செஞ்சாங்க? எங்க தலைவன் வந்து அவருக்கு ஒரு அவரா ப்ரொடியூசர் தேடி அவரா பிடிச்சி அவரா ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணி அவரா நடிச்சு அவரா பேர் வாங்கி அவரா இதுங்கிறாரு. இதுக்கு எவன் வந்து ஹெல்ப் பண்ணா? அதுக்குன்னு ஊழல் பண்ணுவீங்களா? அப்ப இது ஊழல் கிடையாதா? திருப்பி திருப்பி ஊழல்ங்கிறப்ப எதை வச்சு ஊழல்ங்கிறீங்க? ஊழல்ங்கிறது என்ன தெரியுமா? வருவாய்த்துறைக்கு கணக்கு காட்டணும்ல, நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, இதுல முதலீடு இல்ல லாபம் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லணும்ல. அப்ப எதுக்கு மறைச்சீங்க? உண்மையா இருந்தீங்கன்னா காட்ட வேண்டியதுதானே மொத்தமா. எதை காட்டணும் எதுக்கு காட்டணுங்கிற? நான் சம்பாதிக்கிறது நானு, அதை ஏன் உங்களுக்கு காட்டணும்? ஏமா கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா? உன் வயசு என்னன்னு நான் கேட்டிருக்கேன். நீங்க ஏன் கேட்கணும்? ஏன் சொல்ல வரல? ஒரு பொண்ணு கிட்ட வயசை கேட்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆம்பளை கிட்ட சம்பளம் எவ்வளவுன்னு கேட்க கூடாது, வருமானம் எவ்வளவு கேட்க கூடாது, வருமானம் வரி கேட்க கூடாது. புரியுதா? அவர் ஆம்பளை, எங்க விஜய் வந்து ஒரு ஆம்பளை, எப்படி கேட்கலாம்? வருமானம் எவ்வளவு, வரி எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு கேட்கலாமா? எவ்வளவு பெரிய மடத்தனமான ஒரு புத்தி. இல்ல புரியல. வருமான வரித்துறைன்றது இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அது கணக்கா கரெக்ட் இருக்கா, அந்த கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்றது ஏமா கேட்க கூடாதுமா, கேட்க கூடாது. ஆமா வெள்ளைக்காரன் ஏதோ அப்படி சொல்லி வச்சுட்டு போயிட்டான். வெள்ளைக்காரன் போய் முடிச்சிட்டாங்க. மத்தவங்கள சொல்ல கூடாது. கேட்க கூடாதுன்னா ஊழல் சக்தின்னு மத்தவங்கள சொல்ல கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்குமான்னு பார்க்கணும், அடுத்ததுதான் அடுத்தவங்கள விமர்சனம் பண்ணணும். ஏமா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆமா தாவேகாங்கிறது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. மக்களுக்கு இது செய்யலைன்னு தான் நாங்க கேட்கிறோம். எனக்கு செய்யலைன்னு அவரு வந்து கேட்கல. விஜய் வந்து ஐயோ எங்க வீட்டுல சாக்கடை அடிச்சுக்கிட்டு எங்க வீட்டு சாக்கடையை கிளீன் பண்ணி விடுங்கடான்னு சொல்லி கேட்கிறாரு. மக்கள் சாக்கடையில வாழ்ந்துகிட்டு இருக்கான், அந்த சாக்கடையை சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற அந்த மக்களுக்கான ஒரு தலைவனா இறங்கி நின்று கேட்கிறப்ப கேள்வி கேட்கலாம். சுத்தம் செய்ய களை எடுக்க விஜய் அவர்கள் களத்துக்கு வந்து என்ன நல்லா பண்ணாது சொல்லுங்க பாப்போம். ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நாங்க சரி பண்ண இத்தனை பாயிண்ட் இத்தனை செஞ்சிருக்கோம்டான்னு சொல்லுங்க பாப்போம். ஏமா சர்க்கார் படம் பார்த்தீங்களாமா? ஒரு ஓட்டுச்சாவடியில் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு நடக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருந்துக்குல்ல. அப்ப என்ன பண்ணணும்? தெளிவா சொன்னாரா? ஒரு தண்ணி எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கத்தி படம் பார்த்தீங்களா? சொன்னாரா? 33 வருஷம் இந்த மக்களுக்காக படத்துல எம்ஜிஆர் படத்துல எப்படி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரோ அதே மாதிரி எங்க தலைவர் ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொண்டு போய் உங்கள்கிட்ட சேர்க்க எம்ஜிஆர் மாதிரி ஒவ்வொரு படத்திலையும் எங்க தலைவன் அவ்வளவு செயல் திட்டங்களை சொல்லி வச்சிருக்காரு. புரியுதுங்களா? படத்துல என்ன சும்மா சொன்னாரு, அது காசு வாங்கிட்டு நடிச்சாரு, அவங்க சொன்ன ஸ்கிரிப்ட நடிச்சாரு, காசு வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ மக்களுக்காக வந்திருக்காருன்னு சொல்றீங்க. மக்களுக்காக என்ன சொன்னாரு? படத்துல சொன்னா போதுமா? படத்துல வெறும் டயலாக் சார். மக்கள் கூட மக்கள் களத்துல வந்து நின்னு பேசணும். ஏமா எங்க தலைவனும் சொல்ல மாட்டாருமா, சொல்லாம செய்வாருமா. புரியுதுங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன ஆசைப்படுறீங்க சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, என்ன செய்ய போறாரு, என்ன செய்யணும் எல்லாம் செய்வாரு. என்ன முதலமைச்சர் ஆயிட்டாரு? ஆமா முதலமைச்சர் ஆகுறப்ப மக்கள் செய்வாரு. உங்களுக்கு வேணும்னா ஏதாவது தனிப்பட்ட முறையில வேணும்னா சொல்லுங்க, நான் செய்ய சொல்றேன். அரசியலுக்குன்னு வந்தாச்சு, வந்தோம்னா மக்களுக்கு செஞ்சுதான் ஆகணும், மக்களோட குறைகளை கேட்கணும். அதைத்தான் எங்க தலைவரும் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? அதைத்தான் சார் கேட்கிறேன். மக்களுக்காக என்ன பண்ணாரு? என்னமா திருப்பி திருப்பி அதாவது என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு என்ன பண்ணாருன்னா என்னதான் பண்ணுங்கிறத திருப்பி திருப்பி கேட்கிறேன். ஒன்றும் பண்ணல, ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு. அதுதான் இப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ணாரு? எவ்வளவு பேருக்கு என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அப்படி இல்ல. எனக்கு என்னன்னா இப்போ வந்து இவர் பேசுறாரு, இத்தனை கூட்டத்துல பேசுறாரு, அதுக்கு வந்து ரிப்ளையும் பண்றாங்க, பல எதிர்கட்சி தலைவர்கள் பண்றாங்க, பல பேர் பண்றாங்க. அதுக்கு ஏன் இவருக்கு வந்து பதில் சொல்ல முடியல? இப்ப எடப்பாடி அவர்கள் கேட்ட கேள்விக்கே இவரால பதில் சொல்ல முடியுமா? எடப்பாடி என்ன கேள்வி கேட்டாரு? இப்ப வந்து நாங்க கூட்டணி வச்சிருக்கோம்னா 72 நாள் வீட்டுல ஓடி ஒளிச்சுட்டீங்க, வெளில வந்து பார்த்தாதான் நாங்க அரசியல் கட்சிலாம் யார் கூட கூட்டணி வச்சிருக்கோம், என்ன நடக்குது நாட்டுல அப்படின்றதே தெரியும் சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும்ல அவரு. ஒரு விஷயம், ஏமா இந்த காலில் வந்து காக்கா பிடிச்சி
புரியுதுங்களா? பொய் சொல்லி ஏமாத்தி ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தாவேகாவுக்கும் தலைவனுக்கும் அப்படி ஒரு புத்தி ஒரு காலத்திலும் கிடையாது. ஏன் சார் இல்ல இப்ப இவர் ஊழலை மறைச்சு வந்து நான் ஊழல் கரையே என் மேல படியாது அப்படின்னு சொல்லல. அப்ப அந்த மாதிரி இதுவும் அரசியல்ல பல விஷயங்கள் நடக்கும் சார். அதெல்லாம் நம்ம எதிர்த்து சமாளிச்சுதான் அரசியல் களத்துல இருக்க முடியும். அதனால்தான் எதிர்த்து நின்றுட்டு இருக்காரு. ஏமா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கம்மா, எல்லாரும் கூட்டமா சேர்ந்து நிற்கிறாங்க, எங்கால் மட்டும் தன்னந்தனியா நின்றுட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இந்த பக்கம் புஷியானந்த் அவர்கள் இருக்காரு, இந்த பக்கம் ஆதவர்ஜுனா இருக்காரு, அந்த பக்கம் ஐஆர்எஸ் இருக்காரு. ஏமா நான் கட்சியே சொல்றேம்மா. ஆமா, கட்சிங்கிறது தனியா, தாவேகா தனியா தான் நிக்குது. புரியுதுங்களா? டிஎம்கே காரன், காங்கிரஸ், விசிகா, அப்புறம் இன்னும் கம்யூனிஸ்ட், இந்த முஸ்லீம் லீக் கட்சி, கண்ணாப்புனா நிறைய கட்சி இருக்காங்கம்மா. இங்கிட்டும் அங்கிட்டு பாருங்க, பெரிய பெரிய ஆட்கள். யாரு? எடப்பாடியே பெருசு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பிஜேபி எவ்வளோ பெருசு. இது இல்லாம மற்றவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து நிக்கிறாங்கல்ல. தன்னந்தனியா ஒரே ஆள் போராடிட்டு இருக்கிறது யாரு? ஒரே ஆளெல்லாம் போராடல. என் கூட கூட்டணிக்கு வரவங்கள நான் பார்த்துப்பேன். ஆட்சியிலையும் பங்கு தரேன், அதிகாரத்திலையும் பங்கு தரேன்னு கூப்பிட்டாரு. ஆனா யாருமே வந்து கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதனால தனியா நின்று இருப்பாரு. ஹலோ, இந்த பங்கு தரேன்னு வேற எவனாவது சொன்னானா? எங்க தலைவனை தவிர எவனாவது சொன்னானா? எல்லாருக்கும் பதவி ஆசை, பதவி வெறி. புரியுதுங்களா? அந்த சேர்ல 5 வருஷம் அப்படியே உக்காந்துக்கணும்னு. ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லை. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னா எல்லாரும் வாங்க. நான் 2 மாசம் முதலமைச்சர், நீங்க 2 மாசம் முதலமைச்சர், இப்படி 2 மாசமா முதலமைச்சரா இருப்போம் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை எவனுக்கு வரும்? ஆனா அதுதான் சார் பல பேருக்கு பயமே. இவரு இப்பதான் கட்சியே தொடங்கியிருக்காரு, இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கல, அதுக்குள்ள ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு, ஆஹா ஏதோ பெருசா ஆப்பு இருக்கு பின்னாடி, இப்பயே நம்ம உஷாராயிக்கணும் அப்படின்றதால தான் எந்த கட்சியும் வந்து அணுகல அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இதே இப்படி பாத்தீங்க. ஒரு விஷயம், அவ்வளோ ஈஸியா அதிகாரம் தர்றோம், ஆட்சி தர்றோம் அப்படின்னா நாங்க வந்து பெருந்தன்மையா இருக்கிறோங்கிறதுல அடுத்த கட்டம் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறோம். புரியுதுங்களா? ஃபியூச்சர் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம நாடை வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் எங்களுக்கு தான் இருக்குது. வேற எந்த கட்சிக்காரனுக்கும் கிடையாது. ஆண்டு முடிச்சவனுக்கும் கிடையாது, ஆண்டு இருக்கிறவனுக்கும் கிடையாது. இந்த ஆண்டு முடிச்ச கட்சி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏடிஎம்கேக்காரங்க ஆஸ்பத்திரிக்கு சாமான் வாங்குறோன்னு சொல்லி அதில் கமிஷன் அடிச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி இருக்குல்ல, ஆஸ்பத்திரி கட்டுறோன்னு சொல்லி அதில் காசு அடிச்சிருக்காங்க. இப்படி ஆஸ்பத்திரிக்கு மருந்துக்குமே இந்த கொரோனான்னு ஒன்று வந்ததில்ல, எவ்வளவு மருத்துவமனைகளை ஃபில் பண்ணி, எவ்வளவு மருந்துகளை சப்ளை பண்ணி, எவ்வளவு காசு அடிச்சிருக்காங்க தெரியுமா? சரி, ஓகே, இவங்க எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க, செய்யலன்னு சொன்னாலும் நம்ப போறது இல்ல, நம்பவும் மாட்டீங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்து என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு இதெல்லாம் தடுப்பீங்க, என்ன கிழிப்பீங்க? என்ன தடுப்போம், என்ன கிழிப்போமா? அதான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாட்டில் பணம் வந்து எங்க தெரியுமா அதிகமாக செலவாகிட்டு இருக்கு? நோயுற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்கான். எல்லாம் நோயோடு இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு நோயாளியை கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த நோய்ங்கிறதுனால தான் அவன் வீட்டுக்குள்ளார இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்குறான். ஆஸ்பத்திரியை முன்னால வச்சு அரசாங்கம் அந்த பைசாவை எடுத்துக்கிறான். இப்படி எல்லாத்திட்ட இருக்கிற பைசாவை எப்படி புடுங்குறாங்க? ஜெண்டுபம் இத்தனோண்டு டப்பா எவ்வளவு விற்கிறாங்க தெரியுமா? இப்படி ஒரு 2 விரல வச்சு இப்படி எடுத்தாவே இப்படி தடவை தீர்ந்து போயிருது. எவ்வளவு காசு அப்படியே ஏமா கொள்ளை அடிக்கிறாங்கம்மா. ஆமா, நம்மளுக்கே தெரியாம நம்ம காசு அப்படியே எடுத்துடுறாங்க. அதுதான் இப்ப நீங்க வந்தா இதெல்லாம் மாத்திடுவீங்களா? உடம்பு சரியில்லாம போறதுன்றது தடுக்க முடியாத ஒன்று, அவசியம். அதெல்லாம் அதைத்தான் சொல்றேன், தடுக்க முடியாத ஒண்ணுன்னு கிடையாது. அதைத்தான் சொல்றேன், புரியுதுங்களா? ஃபியூச்சர் நான் சொல்றேன்ல அடிக்கடி, ஃபியூச்சரை ஃபீல் பண்ணும் அப்படின்னு. அப்படின்னா நீங்க சொல்றது வச்சு பார்த்தா இனிமே ஜுரமே வராத மாதிரி ஏதோ பண்ண போறீங்க போலயே, திட்டம் வச்சிருக்கீங்க போலயே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்கு கண்டுபிடிக்குமா இல்லையா? புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. புரியுதுங்களா? ஆனா இவனுங்க வந்து அதை கண்டுபிடிக்க, இவங்களுக்கு அது தெரிஞ்சாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அந்த கொசு அழிக்கிறோம்னு சொல்லி கொசு மருந்து போட்டு எல்லா கொசுவையும் அழிக்கிறாங்க. புரியுங்களா? கொசுவுக்கு கருத்தடை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. கொசுவால தானே சார் நமக்கு உடம்பு சரியில்லாம போகுது, டெங்கு மலேரியான்னு பல இது வருது, காய்ச்சல். ஏமா உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் வெளியில சொல்லக்கூடாதுமா. அதெல்லாம் என்ன சீக்ரெட்டான விஷயம் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏமா என்னம்மா அணுகுலை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதுல இருக்கிற சீக்ரெட்டான விஷயங்களை நம்ம வெளியில சொல்லக்கூடாதுமா. அடுத்த நாட்டுக்காரன் காப்பி அடிச்சிருவோமா? அது மாதிரி விஷயமா நம்ம வச்சிருக்கிறதுலாம்
புரியுதா? இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் இந்த விஷயம், தமிழ்நாட்டை தாண்டி போகாது. சொல்லுங்க. இப்போ இந்த திட்டத்தை மக்கள் கேட்டுட்டு அப்படியே மயங்கி போயிட்டு இல்லைன்னா அந்த திட்டத்துல அப்படியே மயங்கி செம்மையான திட்டம் வச்சிருக்காங்களே, இதுக்காகவே உங்களுக்கு ஓட்டு போடணுன்ற அந்த வாக்காளர்கள் ஏறலாம்ல இதால? ஏமா லெமூரிய கண்டம்னு நம்மள்ட்ட இருந்ததுல, என்னது என்னதா லெமூரிய கண்டம், குமரி கண்டம்னு ஒரு கண்டம் இருந்தது. புரியுதுங்களா? இந்தியா இலங்கை எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப நம்ம ஊர்ல டைனோசர் இருந்திருக்குது. ஆமா, டைனோசர் இருந்தது. இப்போ அதோட ஆயுட்காலம் முடிஞ்சு இல்லாம போயிடுச்சு அது. அந்த டைனோசரை மறுபடியும் உருவாக்குறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். புரியுதா? ஏன் டைனோசர் முட்டையை சாப்பிட்டா நோயற்ற வாழ்வா இருக்கலாமா? டைனோசர் முட்டையை எடுத்து உடைச்சு ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா ஒரு நோய் வராது. பொடி மாசு பிடிச்சா பொடி மாசு, ஆஃப் ஆயில் பிடிச்சா ஆஃப் ஆயில், ஒரு கலக்கியை போட்டு கட கட கடன்னு அடிச்சு சாப்பிட்டா நோயற்ற வாழ்வு. நோய்ங்கிறதே கிடையாது. புரியுதுமா? தெரியுமா? டைனோசர் முட்டை சாப்பிட்டா நோய் இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்க பள்ளிக்கூடத்துல போடுறாங்களா சத்துணவுல முட்டை போடுறோன்னு, அது சத்தான முட்டையா? சரி, நீங்க அந்த முட்டை சாப்பிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு நோய் இருக்கா? ஏமா அதைத்தாமா சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க இந்த அக்கா. எப்படியோ ஒரு ஆராய்ச்சி நடத்திருப்பீங்களே, ஆராய்ச்சி நடத்துனாங்க நான் கேள்விப்பட்டோமே. ஏமா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கமா, நான் வந்து பியூர் வெஜிடேரியன். பார்த்தா தெரியல, நெத்தியில கோடு போட்டிருக்கேன்ல. இப்படி இருக்கவன் எங்கேயாவது சாப்பிட்டு பார்த்துருக்க? கோடு போட்டவன் ரோடு போட்டவன் வெஜிடேரியன் அதெல்லாம் நம்ப முடியாது சார். உங்களை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க. ஏமா இங்க இருக்கிற கொசுவை கருத்தடை பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன் கொசு தானே ஃபர்ஸ்ட் அந்த டைனோசர்ல இருந்து ரத்தத்தை எடுத்தது. அந்த ரத்தத்தை வச்சுதானே நம்ம டைனோசரை உருவாக்க முடியும். அந்த டிஎன்ஏ அதுகிட்ட தானே இருக்கு, கொசுகிட்ட. அந்த கொசுவை இவனுங்க என்ன பண்றாங்க? சாயந்தரம் ஆனா காலையில ஆனா புகை விட்டு எல்லா கொசையும் சாவடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி திமுக காரணங்க சதி மேல சதி பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமா? இது கொசுக்கு கருத்தடை பண்றதா? ஏன் சார் இதை நிரூபிச்சுட்டே இருக்கீங்க? எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் மூளை இருந்தா இப்படி எல்லாம் யாராச்சும் பேசுவாங்களா? டைனோசரே இல்ல, இதுல டைனோசரோட முட்டையை எடுத்துட்டு வந்து கடன்னு கலக்கி போட்டு நீங்க சாப்பிடுவீங்களா? நோய் வரலாம். என்ன சார் பேசுறீங்க? இப்பதான் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றத குறைங்க, அதுவும் ஆஃப் ஆயில் சாப்பிட்றது முற்றிலும் குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பறவை காய்ச்சலுக்காக. பாத்தீங்களா சுகாதாரத்துறை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு? முட்டைங்கிறது எது டைனோசர் முட்டை தான் இல்ல, முட்டைங்கிற வகையராவே அவாய்ட் பண்ணி விடுறாங்களே. எதுக்காக? இந்த தமிழ் சமூகம் நீண்ட காலம் வாழ்ந்துடக்கூடாது, நோயற்ற வாழ்வோட இருந்துடக்கூடாதுன்னு இந்த தமிழர்களையும் தமிழ் சமூகத்தையும் அழிக்கணும்னு திட்டப்படுறாங்க. இவங்கெல்லாம் வந்து வேற இடத்துல பேரம் பேசி வச்சிருக்காங்க. ஆமா, அப்ப நீங்க எல்லாம் டைனோசர் முட்டையே எடுத்துட்டு போய் பதுக்கி வச்சிருக்கீங்க பத்திரமா. ஏமா இவ்வளவு நேரம் என்னமா சொல்லிட்டு இருக்கேன்? தயாரிக்கவே இல்லையாமா, அப்புறம் எங்கிட்ட பதுக்கிறது? புரியுதுங்களா? தயாரிச்சு எல்லா கடைநிலை கடைக்கோடியில இருக்கிற ஆயா வரைக்கும் இன்னைக்கு சாப்பிட்டுச்சுன்னா அடுத்த ஒரு 200 வருஷத்துக்கு அது உயிரோட வாழுமா? இது திமிங்கல பால் கண்டுபிடிச்ச மாதிரி யாதவ அர்ஜுனா அவர்கள் இப்ப நீங்க வந்து முட்டையை கண்டுபிடிக்கிறீங்க. தேர்தலையும் முட்டையை தான் சார் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு போங்க. இல்லைம்மா, நான் அதாவது உங்களுக்கெல்லாம் நம்பணும். முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆகல, என்ன பண்ண போறீங்க? என்ன மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா? ஏமா ஆச்சுன்னா ஆச்சுன்னு சொல்லுங்க, இல்லாட்டினா ஆவலேன்னு சொல்லுங்க. இந்த கேள்விங்க எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ நம்பணுமா? புரியுதுங்களா? நம்பணும். என்ன நம்பிக்கை வரணும்? கட்டிக்க போறவன் மேல நம்பணும், அவன் உங்களை நம்பணும், நீங்க அவனை நம்பணும். புரியுதுங்களா? அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். நாங்க முட்டையில இப்படியெல்லாம் இருக்குதுன்னா அதை நம்பணும். நம்பி சந்தேகத்திலேயே இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு முட்டை இருக்குமா? டைனோசர் முட்டை வருமா? நம்புங்க, எங்களை நம்புங்க. அதான் நான் நம்பிட்டேனே சார், உங்களை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன நம்புங்க? இன்னும் நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பிட்டேன், உங்களை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணாங்கன்றதும் தெரிய வந்துருச்சு எல்லாருக்கும், மக்களுக்கும். அடுத்து எல்லாம் முட்டை வியாபாரம் தான் அடுத்து டிமாண்டே அதிகம். விசில் அடுத்து இப்போ முட்டை 7 ரூபா முட்டை 17 ரூபா ஆயிடும். இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லி என்னதான் சொன்னாலும் புரியாது. உங்களுக்கெல்லாம் வந்து அந்த அந்த புத்தி இல்லாதவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு என்னத்த சொல்றது, டைம் வேஸ்ட்டுங்கிறது மட்டும் தெரியுது. மூளையில கொஞ்சம் மூளை இருக்கா அப்படின்னு கேட்டேனே, அதுதான் கரெக்ட் தான் சார். ஏமா நீ வேற கேள்விகள்மா, இந்த இதை விட்டுருங்கம்மா. எனக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகுது. முட்டை விஷயத்த ஓர ஒதுக்கிடுவோம். இப்போ தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரோட ரேஷன் கார்டு மேலேயும் எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? என்னது? அதான் சார், உங்க தலை மேல எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? ஏமா என் தலைமையில முடியே இல்லை, அப்புறம் நீ என்னத்த தலைமையில என்ன இருக்குங்கிறது சொல்றது? கடன் இருக்குங்கிறது அது எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். எவ்வளவு இருக்கு? 4,68,799 ரூபா 48 பைசா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா? அதெல்லாம் அடைக்கணும்ல. எவன் அடைப்பான்? எல்லாம் சொல்லுவாங்க அடைச்சிரும் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நாங்க தான் அடைக்கணும். எங்க தலைவன் தான் அடைப்பாரு. புரியுதுங்களா?
எப்படி அவரோட சம்பளத்துல இருந்து எடுத்து கொடுத்து அடைச்சிடுவாரா? அவரோட சம்பளத்துல இருந்தா சார் இப்ப அடைப்பாருன்னா அதுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். அந்த திட்டத்தை சொல்லுங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் மூலம் எங்க தலைவர் வந்து இதை அடைச்சிருவாரு, நாங்க எல்லா தலைமையில இருக்க கடனையும் வந்து போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுங்க. ஹலோ, எப்படி காசு கட்டுவார்னு கேட்குறீங்க? என்ன ஐடியா இல்லாமலாம் கிடையாது. ஆனால் ஐடியாவை அப்ளை பண்ணுறதுக்கான தருணம் இது இல்லை. புரியுதுங்களா? அவ்வளோ ஐடியா வச்சுருக்கோம். ஒன்றும் இல்லை. இப்போ அஜித் ஒரு கேம்பான்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் நடித்தாரா? அந்த கூல்ட்ரிங்க்ஸ்காரனுக்கு தண்ணி தேவைப்படுமா? எங்கள் தலைவனை ஒரு நேரத்தில் கொக்கோ கோலாவில் நடித்தார்ல, கொக்கோ கோலாக்காரன் எங்கே போய் தண்ணி எடுத்தான்? தாவர பண்ணி ஆற்றுல போய் தண்ணி எடுத்தான். அந்த தண்ணி தான் டேஸ்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? மற்ற கம்பெனிக்காரெலாம் எங்கே போய் தண்ணி எடுக்கிறாங்க? காவிரி ஆற்று என்ட்ரன்ஸ்லேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார காவிரி ஆறு நுழையிறப்ப அங்கேயே முழு தண்ணியும் டியூப் போட்டு உறிஞ்சிடுறாங்களாம். அவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸ்காரன். இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எங்கே போகுது? நம்ம ஊரில் தயாரித்து அமெரிக்காவுக்கு போகுது. ஆனால் தண்ணி நம்ம ஊருது. புரியுதுங்களா? அந்த தண்ணியை வியாபாரம் பண்ணணும். அதை பண்ணுறாங்களா? பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டால் தண்ணி இல்லைங்கிறாங்க. ஆல்ரெடி தண்ணி தான் வித்துட்டு இருக்காங்களே சார் தமிழ்நாட்டிலேயே. எங்க விற்கிறாங்க? விற்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு வருமானம் பண்றது மாதிரியே விற்கிறாங்க. புரியுதுங்களா? வருமானம் பண்ற அளவுக்கு விற்கல. நான் சொல்றதே அவ்வளோ வருமானம். எல்லார் மேலேயும் கடன் இருக்குல்ல. இல்லையே, அதிகமா வருமானம் வர ஒரு இடம் பாத்தீங்கன்னா மதுபானம் கடை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா. ஏமா நான் அந்த தண்ணியை சொல்லலாமா? நீங்க வேற. அது சரக்க விட்டுருங்க. நான் குடிக்கிற தண்ணி, குடிநீர், அத சொல்றேன். குடிநீரை கூட காசாக்க பாக்குறீங்க. இப்போ குடிநீர்ன்றது மக்களுக்கு அடிப்படை தேவை. அது ஏமா அதைத்தான் சொல்றேன். இப்ப விக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படியே புதுசா நாங்க விற்க வரோமா? நாங்க நிறைய விற்கணும்னு தான் சொல்றோம். பிஸ்லரின்னு ஒரு பாட்டில் எப்போ வந்தது தெரியுமா? 1991 வந்தது. அப்ப இருந்த நடிகை யாரு? சினேகான்னு நினைக்கிறேன். சினேகா அந்த பிஸ்லரி பாட்டில தான் குளிப்பாங்களாம். அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. தண்ணிக்கு இன்னமும் ரேட்டு கம்மியாக தான் வித்துட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பாட்டில் 10 ரூபா தான் விற்கிறாங்க. தெரியுமா? எதுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாயா? பாட்டிலுக்கு 10 ரூபாயா? ஏமா என்னம்மா நீங்க எப்போதுமே சரக்கு முன்னே இருப்பீங்களா? நீங்க என்ன தண்ணி இருப்பீங்களா? ஏமா நான் என்ன தண்ணியை பத்தி பேசுறேன், நீங்க என்ன தண்ணியை பேசுறீங்க? நீங்க ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. சீரியஸா சொல்றேன். நான் குடிக்கிற தண்ணிய ரயில்வே ஸ்டேஷன்ல 10 ரூபா பாட்டில் விற்கிறானே அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சரக்குலயே இருக்கீங்க எப்போதும்? நீங்க தெளிவா சொல்லணும் சார். மொட்டையா பாட்டிலுக்கு 10 ரூபானா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஞாபகம் வராரு எனக்கு. நான் என்ன பண்றது? தமிழ்நாட்டு மக்களுக்கே அப்படிதான். போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லுங்க. செந்தில் பாலாஜியா? நம்ம செந்தில் பாலாஜி அப்படின்னு வைங்க. ஏமா நான் குடிநீரை பத்தி பேசிட்டு இருக்கேம்மா. வெளிநாட்டுக்காரெல்லாம் பூமிக்குள்ளார இருந்து பெட்ரோலை எடுத்து, புரியுதுங்களா, அவன் நம்மள்கிட்ட எவ்வளவுக்கு விற்கிறான். பெட்ரோல் காசும் டீசல் காசும் இருக்க 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 எப்படி ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படி ஏறுது இல்ல? அது மாதிரி நம்ம தண்ணியை வித்துறணும் அவன்கிட்ட. அப்ப அவங்கள்ட்ட வித்துட்டோம்னா அந்த தண்ணியோட காசெல்லாம் நமக்கு வந்துரும்ல. இங்க இருந்து தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எதை குடிச்சு உயிர் வாழ்வாங்க? இங்க தண்ணி நம்ம என்ன பண்றது தண்ணி குடிக்க? ஏமா இதைத்தான் சொல்றேன். கோடை காலத்திலயும் இங்க தண்ணி இல்லைங்கிற வருத்தப்பட வேணாம். கடல்ல அவ்வளோ தண்ணி இருக்குது. உண்டா இல்லையா? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தானே இருக்குது. அதை எடுத்து குடிக்கலாம்ல சார். உப்பு தண்ணி சார். அது கூவம்ல இருந்து எல்லாமே போய் சேர்ற இடம் சார். அது எப்படி மக்கள் எடுத்து குடிப்பாங்க? தெரியுதா? எல்லாம் மூளையை எந்த அளவுக்கு மலுக்கி வச்சிருக்காங்க தெரியுதா? இது கேட்டா எங்களுக்கு மூளை இல்லை. மூளையில கூட மூளை இல்லை நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. நொடிக்கு நொடி, வினாடிக்கு வினாடி. உங்களுக்கு இப்ப கேள்வி கேட்டதோட கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? நமக்கு மூளை இருக்கா இதை கேட்குறோமே அப்படின்னு? எதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு கேளுமா. சயின்ஸையும் அறிவியலையும் உற்று பாரு. புரியுதா? ஆமா, நம்ம தமிழர்களோட பண்பாட்டுல எந்த அளவுக்கு இருக்குதுங்கிற விஷயம்லாம் தெரியுமா தெரியாதா உனக்கு? ஒண்ணு மட்டும் நிஜம் சார். மூளை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? அது உண்மைதான். ஏன் கேளுங்க. இல்லங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் கேளுங்க. ஏன் உங்க கூட எல்லாம் உட்காந்து பேசுறல, இந்த பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கடன் வாங்கி இந்த பக்கமும் வச்சுக்கணும். அவ்வளவு மூளை வேணும் உங்ககிட்ட பேச. ஒருத்தன் அறிவார்ந்த விஷயத்த சொல்றதுக்குள்ளார என்னன்னு தெரிஞ்சுக்காமையே இதான் பெண் புத்தி பின் புத்தி இல்ல. டக்குன்னு என்ன வார்த்தை விடுறீங்க? பெண் புத்தி, பெண்களை பத்தி பேசாதீங்க. அப்புறம் நான் பெண் புத்தி பின் புத்தி தான். பெண் புத்தி பின் புத்தி